சற்று முன் கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து ஊடகங்களிலும் பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. டிவிகேவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்புகள் இருந்துட்டே இருந்தது. அந்த கணிப்புகள் தற்போது மெய்யாகக்கூடிய வகையில அவருடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எந்த இடத்தில் நிற்க போறார்கள் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடிந்தது. நேற்று அவருடைய பனையூரின் இல்லத்துல வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் 234 வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த நேர்காணல் நடத்தினாங்க. அந்த நேர்காணலின் மூலம் கிட்டத்தட்ட 30 வேட்பாளர்களை உறுதி செய்திருக்கிறது டிவிகே அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டிவிகேவின் சார்பாக தகவல்கள் பரவப்படுது. அது மட்டுமல்லாமல் டிவிகேவினுடைய தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் களம் காண இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதே போல வந்து பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள் டி நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கிட்டத்தட்ட சுத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வட சென்னை பகுதியாக வந்து விஜய் வந்து தேர்ந்தெடுத்து முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே ஒருங்கே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் போட்டியிடக்கூடிய ஒரு கூட்டமாக களம் காணக்கூடிய ஒரு இடமாக சென்னை வந்து மாறி இருக்கிறது. ஏன் இவங்க தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள் இருக்கு, அதெல்லாம் கடந்து சென்னையில தான் விஜய் வந்து போட்டியிடணும் ஏன் முடிவு செஞ்சாரு? சரி, விஜய் தான் சென்னையில போட்டியிடுறாரு, ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், புஷி ஆனந்தாக இருக்கட்டும், இவங்களும் ஏன் சென்னையில போட்டியிடுறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா, பொதுவாக டிவிகே கட்சி அப்படின்னு சொல்லும் போடும்போது அதுல நம்ம அறியப்படக்கூடிய ஒரு நபராக பார்த்தோம் அப்படின்னா அது விஜய் அவர்களை தான். விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திரை கவர்ச்சி, ஒரு திரையினுடைய பிரபலம். அவர் அந்த பிரபலம் அப்படின்ற ஒரு பொசிஷனை விட்டு இப்போ அரசியலுக்காக அவர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னும் போது கிராமப்புறங்களில் விஜய் யாருக்குமே தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். கிராமப்புறங்களிலும் விஜய் எல்லாருக்குமே தெரியும். ஆனா நகர்ப்புறங்கள்ல தான் நடிகருக்கான அந்த மவுஸ் அதிகமாக இருக்கும். ஆகவே விஜய் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய நகரமான சென்னையில போட்டியிட்டால்தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு சாத்தியமாக இருப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு கணிப்பின் மூலயமாக தான் அவங்க வந்து இந்த சென்னையை எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கிராமப்புறத்தை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா ஒன்று அவருக்கு விவசாயம் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லையா விவசாயிகளினுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும், நீர் பிரச்சனை அதை பற்றி முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், ஏன் தண்ணி வாங்கி தர முடியல, நம்ம ஆட்சிக்கு வந்தால் எப்படி தண்ணி வாங்கி தருவேன், ஆகவே என்னை எம்எல்ஏ வாக்குங்க அப்படின்ற விஷயத்த கேட்க தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? வெறும் சும்மா வந்து தஞ்சாவூர்ல போயிட்டு பேசும்போது நானும் விவசாயி மகனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதால எல்லா விவசாயிகளும் விஜயை தன்னுடைய மகனாக நினைப்பாங்க அப்படின்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு போக முடியாது இல்லையா? ஆனா விஜய் என்பவர் வெறும் திரை அந்த கலையை அறிந்தவர், அவ்வளவுதான். திரையில் நடிக்கக்கூடிய அந்த கலையை அறிந்த ஒரு நபர், அவர் ஒரு பிரபலமான நபர். அப்ப இந்த திரை கவர்ச்சியை கொண்டு விவசாயிகள் மத்தியில, குறிப்பா இவர் சொன்னார் இல்லையா நான் விவசாயி மகனா பிறக்கணும்னு, அப்படிப்பட்ட அந்த டெல்டா மாவட்டங்கள்ல போய் விஜய் அவர்கள் போட்டியிட்டா, குறிப்பா தஞ்சாவூர், நாகை இந்த இடங்கள்ல எல்லாம் போட்டியிட்டா விவசாயிகள் வந்து எங்களுக்கு 3 பாசனமும் செய்வதற்கு நீர் வரத்து வந்து சரியாக அரசாங்கமால கொடுக்க முடியல, தண்ணீர் பிரச்சனை இருக்கு, முப்போகம் விளைவிக்க முடியல அப்படின்றத சொல்லுவாங்க. அதே போல நாகையில போனாரு அப்படின்னா மீனவர்கள் பிரச்சனை, இப்ப தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுறது, இதெல்லாம் வந்து கச்சத்தீவு எப்போ நம்ம பறிகொடுத்தோமோ அன்னையில இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆகவே நாகையில போய் போட்டியிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா காங்கிரஸை எதிர்த்தே ஆகணும். ஆனா விஜய் அவர்களினுடைய அந்த டிவிகே கூடாரத்துக்கு காங்கிரஸ் மிகவும் நெருக்கமான ஒரு கூட்டாளி இல்லையா? ஆகவே அவர்களை எல்லாம் விமர்சனம் செய்ய முடியாது. அதே போல அறிவார்ந்த விவசாயம் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் வந்து விஜயால சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் ஒன்றும் கொள்கை உடைய ஒரு தலைவர் கிடையாது. சீமானவர்கள் வந்து டெல்டா பகுதியில எல்லாம் போனாரு அப்படின்னா விவசாயிகளினுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத அக்கா பிச்சு வைப்பார். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் சரி, இந்த மக்களுக்கு என்ன
பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத எந்த ஒரு துண்டு பேப்பரும் இல்லாமல், பேனாவும் இல்லாமல் மக்களினுடைய வலிகளை உள்வாங்கி அந்த பிரச்சனைக்கான தீர்வு, ஏன்னா வந்து அந்த இடத்துல பிரச்சனையை பேசுவது முக்கியம் அல்ல, அந்த பிரச்சனைக்கான தீர்வை பேசணும். அந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்று அரசியலை செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்திற்கு போனால், குறிப்பாக டெல்டா இடங்கள் எல்லாம் போனால் விவசாயிகளினுடைய பிரச்சனைக்கு நான் புதிதாக நீர்நிலைகளை உருவாக்குவேன், இந்த வகையில தான் நான் வந்து நீரை சேமிக்க போகிறேன், புதிய நீர்வரத்து நீர்வழி பாதைகளை உருவாக்கி ஆங்காங்கே சிறு சிறு குளங்கள் ஆறுகள் இதையெல்லாம் ஏற்படுத்தி இந்த மாதிரி கோடை காலங்களில் மக்கள் வந்து தண்ணீருக்கு அவதிப்படாமல் இருக்கக்கூடிய வகையில நான் அவங்களுக்கு ஏற்பாடு செய்வேன், விவசாய நிலங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவச மின்சாரத்தை நான் கொடுப்பேன், தட்டுப்பாடற்ற 24 மணி நேரமும் கிடைக்கக்கூடிய இலவச மின்சாரத்தை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான விவசாயிகளின் பிரச்சனைக்கும் அதற்கான தீர்வுகளையும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளை சீமான் அவர்களால் எந்த தொகுதிக்கு போனாலும் பேச முடியும். ஆனால் விஜய் அவர்களால் எந்த ஒரு கொள்கையும் அவர் கொண்டு வரல, மக்களுக்கான சேவை செய்வதற்காகவும் அவர் அரசியலுக்கு வரல. என்னன்னா இதுவரை நடைச்சாச்சு, 50 வயது நிறைவடைந்தாச்சு அப்படின்னும் போது சரி, இது நம்ம வந்து சினிமா ஃபீல்டுலேயே ரொம்ப வருஷம் இருந்துட்டோம், இப்போ நம்ம அரசியல் ஃபீல்டுலேயும் போயிட்டு நம்ம ஒரு ஜெயிச்சு ஒரு சிஎம் ஆகிட்டோம், படத்துலலாம் ஆகுறது போல் நம்மளும் ஒரு சிஎம் ஆகிட்டோம்னா இன்னும் நமக்கு ஒரு மவுஸ் கிடைக்கும், அது மூலியமா இன்னும் நமக்கால் வருவாய் ஈட்ட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு வியாபாரமாக தான் இவர்கள் வந்து அரசியலை பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் வர்றது கிடையாது, பேசுறது கிடையாது, இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று குறிப்பாக நம்ம என்னதான் சாதிகள் எல்லையடி பாப்பா அப்படின்னு பேசினாலும் கிராம பகுதிகளில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முழுக்க எங்கே போனாலும் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை சேர்ந்தவருக்கு தான் அதிகமாக ஓட்டு போடுவாங்க அப்படின்றது ஒரு தரப்பட்ட மக்களால் நம்பப்படுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படி நம்பக்கூடிய ஒரு நபராக விஜய் மாறிவிட்டாரா? ஏன்னா நம்ம சாதிக்கு நம்மளுடைய மதத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் நம்புகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா சென்னையை பொறுத்தவரை அப்படியெல்லாம் சாதி பார்த்து ஓட்டு போடக்கூடிய நிலைமை இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒருத்தர் நிற்கிறாருப்பா, பிடிச்சா இவருக்கு போடுவோம், பிடிக்கலன்னா வேற ஒருத்தருக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரியான நகரமயமாதலுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள் பழகி விட்டார்கள். ஆகவே இங்க நம்மளுடைய திரைக்கவர்ச்சியை முழுமையாக செயல்படுத்த முடியும். இதே நம்ம ஊரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா வசமாக சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் அப்படின்றத விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பார் அப்படின்னே நம்ம நினைக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொன்று, பனையூர்ல இருந்து சென்னை தானே, இங்க ஈஸியா பிரச்சாரம் செஞ்சுக்கலாம், இங்க வந்து பிரச்சாரம் செய்வது மிகவும் எளிமையான விஷயம். ஏன்னா நம்ம வந்து பயணம் பண்ணோம் அப்படின்னா பல உயிர்களை அவர் பலி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆகவே வந்து இங்கே அருகிலேயே பயணம் செஞ்சு நம்ம ஓட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் என்னதான் அரசியல் கணக்கு போட்டாலும் இதுவரை விஜய் அவர்கள் சென்னையில எங்குமே பயணம் பண்ணது கிடையாது. இதுவரை விஜய் அவர்கள் சென்னையில எங்குமே அரசியல் ரீதியாக பயணமோ பொதுக்கூட்டமோ நடத்தியது கிடையாது. ஆனா இங்க ஒரு பொதுக்கூட்டமே போட்டாரு, இல்ல ஒரு ஏதாவது ஒரு மாநாடு சென்னையில நடத்தினாரு அப்படின்னா அங்க மக்கள் கூடும்போது என்ன மாதிரியான பாதிப்பை அவர்கள் வந்து ஏற்படுத்த போகிறார்கள் விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தால அப்படின்ற மாதிரியான சிக்கல்களும் இதுல பல விஷயங்கள் இருக்கு. நேற்று சிபிஐலிருந்து விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க மீண்டும் அந்த கரூர் விவகாரத்துக்கு விசாரணை செய்வதற்காக. ஆனா விஜய் அவர்கள் நேற்று நேர்காணல் இருக்கு, 234 வேட்பாளர்களினுடைய நேர்காணலை தவிர்க்க முடியாது என்பதால் அங்க போகாம தவிர்த்து விட்டாரு. ஆகவே வரும் 15ஆம் தேதி சிபிஐல வந்து நான் நேரில் ஆஜராவதாக அவர் வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு இப்போ வந்து அந்த நேர்காணலை முடிச்சு கிட்டத்தட்ட 30 வேட்பாளர்களை வந்து அவர் தயார் செஞ்சு வச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த பக்கம், அதாவது கரூர் வழக்குல சிபிஐனுடைய அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாரா அப்படின்ற ஒரு வலைவீச்சும் பாஜக சைட்ல இருந்து போடப்படுது. அது மட்டுமல்லாமல் வரும் 20ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா அவர் தொடர்ந்து அந்த குடும்ப வழக்கின் மூலமாக அதற்கான விசாரணையும் வந்து இருக்கு. ஆகவே விஜய் அவர்களுக்கு குடும்ப ரீதியான சிக்கல்களுக்கு மிகுந்த அந்த வழக்குகளும் சந்திக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கும் இன்னும் தடை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படலை. ஏன்னா அந்த தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிலருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லக்கூடிய ரீசன்கள்லாம் சொல்லப்படுது. ஆகவே படம் போனா படத்துக்கும் தடை, அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக ஊர் முழுக்க சுத்தி பிரச்சாரம்
பிரச்சாரம் செய்வதற்கும் அவரால் முடியல. அது மட்டும் இல்லாமல் என்டிஏவினுடைய பாஜக வலையில விஜய் சிக்கிடுவாரோன்ற பயம் விஜய்க்கே இருக்கு. ஆகவே இப்படி எந்த இடத்தில் விஜய் சென்றாலும் விஜய்க்கு சிக்கல் மேல் சிக்கலும் அழுத்தம் மேல் அழுத்தமும் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் அனைவராலையும் இயக்கக்கூடிய ஒரு கைப்பாவையாக இருக்கிறார். ஒரு தலைவன் அப்படின்னா தலைவன் இருக்கக்கூடிய அந்த மாண்பு இருக்கு இல்லையா, எல்லாரையும் கட்டி ஆளக்கூடிய அந்த பண்பு, எல்லாரையும் அதிகாரத்தால் அடக்கக்கூடிய அந்த தைரியம், அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு நடிப்பில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர அரசியல் வாழ்க்கையில் எந்த ஒரு அனுபவமும் எந்த ஒரு தைரியமும் இல்லாத காரணத்தால தான் எங்கெல்லாம் வந்து இழுக்கிறார்களோ அந்த பக்கம்லாம் விஜய் அசையக்கூடிய நிலையில இருக்கிறாரு. ஆகவே விஜய் அவர்கள் அரசியல் கணக்கு போட்டு இந்த சென்னையை மையமாக கொண்டு முக்கிய வேட்பாளர்களை களம் இறக்கி இருப்பது அப்படின்றது அவருக்கு பாதகமாக இருக்குமா அல்லது சாதகமாக இருக்குமா அப்படின்றத எல்லா விஷயங்களையும் தாண்டி விஜய் தேர்வு செய்த அந்த இடம் வந்து வடசென்னை பகுதி. வடசென்னை அப்படின்னும் போது துப்புரவு பணி செய்யக்கூடிய நபர்கள் மிகுந்த இடமாக வடசென்னையில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா துப்புரவு பிரச்சனை அந்த மக்கள் போராடிய போது அப்போ விஜய் அவர்கள் பனையூருக்கு கூப்பிட்டு 4 பேரை பார்த்தாரே தவிர அந்த துப்புரவு பணியாளர்களினுடைய போராட்டத்துல கூட அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் வடசென்னையில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்ன நீதி நியாயத்தை வாங்கி கொடுத்துட போறாரு அப்படின்ற கோபம் ஏற்கனவே விஜயின் மீது அதிகமாக அந்த வடசென்னை மக்களுக்கு கோபம் இருக்கு. ஆகவே விஜயினுடைய இந்த தொகுதி தேர்வு அப்படின்றது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா பல விதத்தில் அவருக்கு பாதகமாகவே இருக்கு அப்படின்ற ஒரு களத்தை தான் நம்மளால இப்போது முழுமையா பார்க்க முடியுது. நன்றி.